நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிங் இன்ஸ்டியூட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சென்னையில் இது மாதிரி ஒரு இயற்கையாக ஒரு பச்சை பசேல்னு நான் இது வரைக்கும் பார்க்கல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போடுறதுக்காக தான் வந்தோம். பட் இங்கே வந்து ரிமார்க்கபிளி ஃபேண்டாஸ்டிக். பிஹைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ரயில்வே ட்ராக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது எந்த அன்பாக்சிங்லாம் கிடையாது, இது பியூர்லி இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது. இங்கே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வேக்சினேஷன்ஸ்லாம் போடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு என்ஆர்ஐயா இல்லை நீங்கள் ஏதாவது ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எல்லோ வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அந்த எல்லோ வேக்சினேஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து அங்கே இமிக்ரேஷன்ஸில் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வேக்சினேஷன் மஸ்ட்டு. அதை தவிர்த்து நிறைய வந்து வேக்சினேஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து வேக்சினேஷன் சென்டர் மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு நாளைக்கு 10 டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து மார்னிங்கே வந்துடணும். அரௌண்ட் 8 o'clockலாம் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு 10 o'clock 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க வேக்சினேஷன்ஸை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட் கொடுப்பாங்க. அன்றைக்கி தான் நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட முடியும். அந்த டேட்டும் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 2 days தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 daysல டியூஸ்டே ஒன்றும் ஃப்ரைடே ஒன்றும். ஸோ டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே தான் நீங்கள் சூஸ் பண்ணி வேக்சினேஷன் போட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்னா அதுவே உங்களுக்கு டைமிங்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால் அந்த டைமிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும். பிஃபோர் ஒரு ½ hour இருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிக்கலாம். ஒரு 1 hourக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதாவது கிண்டி ஃப்ளைஓவர் ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே தான் இந்த கிங் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிளேஸ் தான், ரொம்ப டஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு எந்த வெப்சைட்டுன்னு பார்த்து அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வேக்சினேஷன் போடுறதுக்கு உங்கள் கூட என்ன டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் கேரி பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தான் அவங்க சீல் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் நமக்கு இப்போலாம் வந்து முன்னாடி வந்து எல்லோ வேக்சின் வந்து 10 years தான் வேல்யூபிள் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, லைஃப் டைம் வேல்யூபிள் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 1 time நீங்கள் போட்டுட்டா போதும். கிட்ஸுக்கு போடுற வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா 1 year, அதாவது பார்ன் பேபிஸ் கழித்து ஒரு 1 yearல அவங்களுக்கு வேக்சினேஷன் நீங்கள் போடலாம். அவங்களோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களே அதுலேயும் சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கிட்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா எப்போ போடலான்னா எபோவ் 1 year. எல்லோ வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இப்போ போடுற அவங்க எல்லோ வேக்சினேஷனு அது சீல் பண்ணிவிடுவாங்க நமக்கு. அதுக்கப்புறம் வந்து போலியோவும் அவங்க இங்கே போடுறாங்க, அவைலபிள் இருக்குது. ஸோ போலியோ வேக்சினேஷனும் நீங்கள் இங்கே வந்து கூட போட்டுக்கலாம். எல்லாமே இங்கே அவைலபிள். அது தவிர்த்து நிறைய வேக்சினேஷன்ஸும் இருக்குது. இதுதான் அந்த வேக்சினேஷன் கார்டு. நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு இப்படி தான் ஒரு கார்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி உள்ள சீல் போட்டு உங்கள் பாஸ்போர்ட்லேயும் ஒரு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் நீங்கள் வந்து உங்களோட இமிக்ரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலேஜ் கேம்பஸ் மாதிரி ஒரே க்ரீனிஷாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கேம்பஸ்ஸு. வேக்சினேஷன் போடுற அன்றைக்கி பேசாமல் வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி வந்து வேக்சினேஷன் போட்டு முடிச்சுட்டு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் கிண்டி வேக்சினேஷன் சென்டருக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போங்க, ஒரு விசிட் மாதிரி. ஓகே, தேங்க்யூ, பாய்.